இப்படி ஒரு விழாவை திமுக செய்யுமா? செய்ய மாட்டாங்க. அவங்க எப்படி திருவிழாதான் பார்ப்பாங்க. அப்படி மிக சிறப்பான முறையில இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வாத்தியார், அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு, நம்ம வாத்தியாருக்கு, நம்ம தலைவரின் வாத்தியாரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நல்லவங்க எல்லாரும் உங்க முன்னால, நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னால. தளபதி நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும். மாசு குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் என்று தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக அந்த ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறார். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து நாங்கள் எல்லோரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. ஒரு நடிகர், ஒரு நடிகரை பார்ப்பதற்காக கூட்டம் வரும். கூட்டம் ஓட்டா மாறாது. இது கூடி கலையும் கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீழ்த்திய மக்கள் கூட்டம் என்று கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றில் உருவாக்கிய மாபெரும் தலைவர், ஒற்றை தலைவர் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்று ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் மாநிலத்தை பெருமை கொள்வோம். எதற்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க? கோடி கோடியாக 75 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக பொய்களை சொல்லி, பித்தலாட்டங்களை சொல்லி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த இந்த கொள்ளையான கூட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கொள்கையோடு வந்த தலைவர் தான் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்று மக்கள் நன்மையாக வாக்களித்தார்கள். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அரசாங்கம் அழுகுறாங்கம்மா. ஒப்பாரி திமுக காரங்க எந்த வேலைக்கு போனா ஒரு 2 நிமிஷம் அழுகுறாங்க. அழுகுற ஐயா ஸ்டாலின் கோலத்துக்குள்ள போய் அழுகுறாரு. அவர் பின்னாடி இருந்து சேகர் பாப்பா ஓன்னு அழுகுறாரு. எங்க போனாலும் அழுகுறாங்க, ஒப்பாரி இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு பேர் என்னன்னா திமுக கிடையாது, ஓமுக, ஒப்பாரி முன்னேற்ற கழகம். இது திமுக கிடையாது, அமுக, அழுகை முன்னேற்ற கழகம். யாருப்பா அது? அப்ப நம்ம அழுப்பா எங்கு சென்றாலும் அழுது கொண்டே இருக்கிறார். தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வாக்குறுதியில் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆட்சி அமைத்து 25 நாட்கள் தான் ஆகுது. தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கின்ற பொழுது சொன்னார், நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு, நிறைய நெருக்கடிகள் இருக்கு, சூழல்கள் சரியில்லை, பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் இருக்கு, இதையெல்லாம் சரி செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் எனக்கு காலம் கொடுங்கள், கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்று தலைவர் சொன்ன பிறகும் தமிழ்நாட்டு மக்கள் அதை இன்பத்தோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் எவ்வளவு கால வேண்டுமானாலும் தருகிறோம். ஆனால் இந்த தீய சக்திகள் இனி ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. அதனால் என்றும் தாவேக்காக ஆட்சியில் இருக்கிறோம், விஜய் அவர்களாக நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்று வரை பொறுமையோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான சூழல் தெரியுது.